கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. சகரியா தீர்க்கதரிசியால் மேசியாவின் வருகை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களில் ஒன்று இந்த வசனம். வசனம் 9-12 அதை வாசிக்கிறோம். பாபிலோன் அடிமைத்தனத்தில் கொஞ்ச ஜனங்கள் விடுதலையானாலும் தங்கள் தேசத்தில் விவசாயம், பொருளாதாரத்தில் ஒரு நன்மை உண்டாக காத்திருந்தார்கள். தங்கள் தேசம் அளிக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் மண்மேடுகளாய் இருக்கிறதே என சோர்ந்து போய் இருந்தார்கள். இந்த ஜனங்களுக்கும் பாபிலோனில் விடுதலையாக்கப்படாத மீதி ஜனங்களும் ஒரு நாள் பாபிலோனில் இருந்து விடுவிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். இந்த இரண்டு வித ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை கொடுக்கும்படி மேசியாவாகி இயேசு வருவார். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும். எல்லா ஜனங்களுக்கும் சபையின் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சுவிசேஷத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம், ஞான விடுதலை, ஆத்மாவிலும் ஆவிலும் உண்டாகிற விடுதலை, நம்பிக்கையின் அரணான இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிற அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார் என வாக்கு பண்ணுகிறார். அது இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் ஆசீர்வாதம், ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, மெய்யான சமாதானம், சந்தோஷம், ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒரு சுகம், நிம்மதி என அந்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பொருளாதாரம், விவசாயம் என எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இயேசுவை அரணாக வைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். இயேசு விசுவாசிப்போம், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இயேசுவை நம்பி இருக்கிற, அவரை அரணாக கொண்டிருக்கிற எங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவீர் என விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் எங்களை நிரப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக.